ஹலோ எவ்ரிபடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ இது என்ன எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அது நேமுக்கு ஏற்ற மாதிரி இட் ஹேண்டில்ஸ் தி எக்ஸெப்ஷன்ஸ் தட் அக்கர் இன் தி ஜாவா program. So what is an exception? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி exception handling இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we have to know what is an exception. exceptionனா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். So exceptionனா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா an exception is an unwanted event that interrupts the normal flow of the program. ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோ ஏதாச்சுனால இன்டரப்ட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அக்கர் ஆயிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் அக்கர் ஆயிருக்கும். இல்ல ஏதாவது when an exception occurs, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும்போது நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாம it gets terminated in the sense அது ஸ்டாப் ஆயிடும். இந்த எக்ஸிக்யூட் ஆகாம அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா எதனால நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். சோ இந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம எரர்னு சொல்ல முடியாது. எரர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். எக்ஸெப்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் சம்திங் which interrupts the flow of the program. சோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்ல வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளால இதை சால்வ் பண்ண முடியும், இதை ரெக்கவர் பண்ண முடியும் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஓகே, சோ the good thing about exception is that they can be handled in Java. சோ இன்னும் உங்களுக்கு புரியணும், கிளியரா உங்களுக்கு தெரியணும் எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு வீடியோ பாக்குறா, ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறான்னு வச்சுக்கலாம். சோ கேர்ள் இஸ் வாட்சிங் அ வீடியோ, யூடியூப் வீடியோ இன் கம்ப்யூட்டர். சோ அந்த பொண்ணு திடீர்னு என்னாச்சு அப்படின்னா interrupted in watching video due to internet disconnectivity suddenly. சோ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா இன்டர்நெட் டிஸ்கனெக்ஷனால அந்த ப்ரோக்ராம் அந்த வீடியோவை அந்த பொண்ணுனால பார்க்க முடியல. சோ எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் டிஸ்கனெக்டிவிட்டினால. சோ இந்த இன்டர்நெட் டிஸ்கனெக்டிவிட்டி அப்படின்றது அந்த பொண்ணுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்னால அந்த பொண்ணுனால அந்த வீடியோவை பார்க்க முடியல. சோ தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன். சம்திங் which interrupts the normal flow. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்மள தடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா if you take a கார் எடுக்கிறோம், கார்ல யார நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்மளோட கார் நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு. சோ திடீர்னு ஒரு தடை வருது, தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன். திடீர்னு ஏதோ நடக்குது, அதனால நம்மளால காரை ஓட்ட முடியல, தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பஞ்சரை நம்ம ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நம்ம காரை டிரைவ் பண்ணி நம்ம போய்க்கலாம். தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வந்து அந்த எக்ஸெப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சோ இதே மாதிரி நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம்லயும் நம்ம ஏதாவது கோட்ல நம்ம ஏதாவது ஒரு பேட் டேட்டா இல்ல நம்ம ஏதாவது ஒரு தப்பான டேட்டா கொடுத்துட்டோம், இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துச்சு, டிஸ்கனெக்ஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்து நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாம ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் as எக்ஸெப்ஷன். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா by exception handling. Okay, so why does exception occurs? எதனால exceptions நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா there may be several reasons. நிறைய reasons இருக்கு exception நடக்கிறதுக்கு. Most common reasons or important reasons பார்த்தோம் அப்படின்னா opening a non-existing file in your program. நம்மளோட ப்ரோக்ராம்ல அந்த ஃபைல எக்ஸிஸ்டே ஆகல, ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபைலை நம்ம ஓபன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா it is called as an exception. அங்க ஒரு எக்ஸெப்ஷன் நடக்குது, இது நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டிஸ்கனெக்டிவிட்டி வந்து நம்மளால அது பண்ண முடியல அப்படின்னா it is also an exception. என்ன அப்படின்னா பேட் இன்புட் டேட்டா ப்ரொவைடட் பை த யூசர். நம்ம ஏதாவது ஒரு தப்பான டேட்டாவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து இட் கம்ஸ் அண்டர் எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகே, so errors and exceptions. So errors and exceptions are completely different. இது ரெண்டுமே டிஃபரெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரர் அப்படின்றது வந்து it comes under systematic error. நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து it does not come under error. எரர் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் எரர், அதை வந்து நம்மளால ரிசால்வ் ஆர் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம கோட்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ நம்மளால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கான கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா we can handle those exceptions. So it comes under exception. So இதுதான் வந்து error and exceptions are different. So errors indicate that something severe enough has gone wrong. Something severe அது வந்து தப்பா ஆயிடுச்சு. The application should crash rather than try to handle the error. Application maybe crash ஆயிரலாம். That comes under error.
எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஈவென்ட்ஸ் தட் அக்கர் இந்த கோட்ல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் தான் வந்து இட் கம்ஸ் அண்டர் எக்ஸெப்ஷன். சோ ப்ரோக்ராமர் ஆர் யூசர் யார் அந்த ப்ரோக்ராமோ அந்த கோட போடுறாங்களோ ப்ரோக்ராமர் கேன் ஹேண்டில் சச் கண்டிஷன்ஸ் அண்ட் டேக் நெசசரி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், எக்ஸெப்ஷன்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஆர் ரிசால்வ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் வந்து எரருக்கும் எக்ஸெப்ஷன்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எரருக்கும் எக்ஸெப்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் பார்க்கும் போது எக்ஸெப்ஷன்ஸ் கேன் பி ரெக்கவர்ட். எக்ஸெப்ஷன்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், கண்டிப்பா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். எரர் அப்படின்றது இட் கேனாட் பி ரெக்கவர்ட், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. சோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரியுது. ஒன்னு செக்ட் எக்ஸெப்ஷன், இன்னொன்னு அன்செக்ட் எக்ஸெப்ஷன். ஆனா எரர்ஸ்ல அந்த மாதிரி எந்த விதமான கிளாசிபிகேஷன்ஸும் கிடையாது. சோ செக் அண்ட் அன்செக்ட் பார்க்க போறோம். சோ இருந்தாலும் இந்த டிஃபரன்சியேஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது கம்பைல் டைம்ல நடக்கிற எக்ஸெப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ். ரன் டைம்ல நடக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா எரர்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ எக்ஸெப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு, கம்பைல் டைம்லயும் நடக்கும், சிலது ரன் டைம்லயும் நடக்கும். ஆனா எரர் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் அன்செக்ட். அன்செக்ட் அப்படின்னா என்ன, ரன் டைம். எல்லா எரர்ஸுமே வந்து ரன் டைம்ல மட்டும்தான் நடக்கும். Okay, so in case of checked exception, compiler will have knowledge of checked exception and forced to keep try catch block. So இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா in case of checked exception, checked exceptionனால என்ன, கம்பைல் டைம்ல நடக்கக்கூடியதுதான் checked exception. ஏற்கனவே சொன்ன மாதிரி checked அப்படின்னா கம்பைல் டைம், unchecked அப்படின்னா ரன் டைம். சோ இப்ப இந்த checked exceptionல என்ன அப்படின்னா compiler will have knowledge of checked exception. என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸெப்ஷன்ல compiler will have some knowledge. என்ன அப்படின்னா ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸெப்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சோ ட்ரை கேட்ச் பிளாக்ஸ்னா என்ன அப்படின்றது இனிமேல் பார்க்கலாம். சோ இங்க என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் ஒரு ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸெப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். எது அப்படின்னா செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ்ல. ஆனா இன் கேஸ் ஆஃப் எரர்ஸ் கம்பைலர்ஸ் won't have knowledge of அந்த மாதிரி இந்த மாதிரி எரர்ஸ் சால்வ் பண்ணவே முடியாது. சோ எரர்ஸ் அந்த எரர்ல இருக்கிற கம்பைலர்ஸ்க்கு they don't have any such knowledge to solve those errors or handle those errors. Okay, so இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா த்ரோயபிள் அப்படின்றதுதான் மேல இருக்கு. இப்ப த்ரோயபிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா த்ரோயபிள் அப்படின்றது இட் இஸ் a சூப்பர் கிளாஸ் where two subclasses are there. அதுதான் வந்து எக்ஸெப்ஷன் அண்ட் எரர். த்ரோயபிள் அப்படின்ற சூப்பர் கிளாஸ்ல நம்மளோட சப் கிளாஸஸ் எக்ஸெப்ஷன் அண்ட் எரர் இருக்கு. சோ இந்த சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் இது எல்லாமே எதுல இருந்து வருது, எந்த பேக்கேஜ் கம்ஸ் அண்டர் விச் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா java.lang பேக்கேஜ் அப்படின்ற அந்த பேக்கேஜ்ல we have த்ரோயபிள் அப்படின்ற சூப்பர் கிளாஸ். சோ அந்த சூப்பர் கிளாஸ்ல we have all the sub classes exception and errors. Okay, so ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி exceptions are of two types. ஒன்னு checked exception, இன்னொன்னு unchecked exception. So checked exception it comes under compile time, unchecked exception it comes under runtime. Clear? Okay. இப்போ என்ன அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எரர். சோ எரர்னு இருக்கு, we'll take a yeah. So error அப்படின்னு இருக்கு. So error is of two types. ஒன்னு compile time errors, இன்னொன்னு runtime errors. Okay, so compile time errors and runtime errors. So compile time எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it comes under syntax errors. அதை விட்டுருங்க. runtime errors அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா runtimes are of two types. ஒன்னு ஹேண்டில் பண்ண முடியும், இன்னொன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்றதுதான் they are called as exception. They are called as exceptions. ஹேண்டில் பண்ண முடியாததுதான் they are called as errors. So runtime errors are of two types. ஒன்னு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், இன்னொன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண முடியும்னாலே that is called as exception. ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா it comes under error. So நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு exceptions are of two types, checked exceptions and unchecked exceptions. So checked exception எடுத்தோம் அப்படின்னா it comes under compile time, unchecked exceptions எடுத்தோம் அப்படின்னா it comes under runtime. Okay, so checked exceptions. So checked exceptions na enna appdin paatha appadina all exceptions other than runtime exceptions are known as checked exceptions. So ella exceptions ume
எல்லா எக்ஸெப்ஷன்ஸுமே அதர் than ரன் டைம் இல்லைனாலே, ரன் டைம்ல அது நடக்கலைனாலே அந்த எக்ஸெப்ஷன் இட் இஸ் கால்ட் as compile time exception or checked exception as the compiler checks them during compilation. So இது வந்து compile time exceptionsன்றனால இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைலேஷன் அப்பவே இந்த எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் ஆயிடுச்சா இல்ல ஹேண்டில் ஆகலையா அப்படின்னு சொல்லி இந்த compilation அப்பவே compiler check பண்ணிடும். Compiler checks them during compilation to see whether the programmer has handled them or not. If these exceptions are not handled or declared in the program, you will get compilation error. இந்த compilation அப்பவே இந்த exceptions எல்லாம் வந்து நம்ம handle பண்ணல அப்படின்னா we'll get a compilation error. So இதுக்கு example பார்த்தோம் அப்படின்னா SQL exception, IO exception, class not found exception. For example, if you take this IO exception, it comes under input output exception. Class not found exception அப்படின்றது வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் கிளாஸே நம்ம கொடுக்கலாம், அந்த கிளாஸை வந்து நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா it comes under class not found exception. So இதெல்லாம் வந்து checked exception. இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா compile timeல நடக்கும். ஓகே, unchecked exception அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பைல் டைம்ல நடக்காம ரன் டைம்ல நடக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு unchecked exceptions தான். ஓகே, these exceptions are not checked at compile time. compile timeல இது நடக்காது, not checked at compile time. So compiler does not check whether the programmer has handled them or not. So compile timeல or compiler வந்து இத அப்பவே பார்க்காது, programmer இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் இங்க நடக்காது. ஏன் அப்படின்னா இது ரன் டைம்ல தான் ரிசால்வ் ஆகும். ஓகே, so the responsibility of the programmer to handle these exceptions and provide a safe exit. So இதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா arithmetic exception, null pointer exception, array index out of bound exception, இதெல்லாம் வந்து it comes under unchecked exception. இது எப்ப நடக்கும் அப்படின்னா ரன் டைம். So இது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். So இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா int a is equal to 28 அப்படி 28 or 29 whatever it may be நான் வந்து டிக்ளேர் பண்றேன். நான் இது எப்படி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா by 0. So ஏதாவது ஒரு நம்பர் நம்ம by 0 பண்ணோம் அப்படின்னா we'll get divide by 0 பண்ணோம் அப்படின்னா we'll get infinity. So இது வந்து எனக்கு ஒரு exception. It comes under arithmetic exception. எது கடியில வரும் அப்படின்னா it comes under arithmetic exception. Okay, it comes under arithmetic exception. இப்போ நான் இதை print பண்ணேன் அப்படின்னா system dot out dot println a. okay, so இதை இப்ப நான் ரன் பண்றேன். it will take few minutes. yeah, எனக்கு என்ன இங்க எரர் வந்திருக்கு அப்படின்னா exception and thread எங்க பார்த்தோம் அப்படின்னா மெயின் கிளாஸ், என்னோட கிளாஸ் java.lang package. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட exceptions are in the throwable, all these exception and errors it comes under which package, java.lang packageல எனக்கு என்ன exception வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா arithmetic exception வந்திருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா divide by 0 பண்ணனால எனக்கு ஒரு exception வந்திருக்கு. so இதுதான் வந்து exception. so இந்த exceptions நம்ம எப்படி handle பண்றோம் அப்படின்றது தான் exception handling. so இன்னொன்னு நம்ம கொடுத்து பார்க்கலாம். I'll declare an array is equal to 1, 2, 3, 4, 5. okay, நான் ஒரு array declare பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா array size மீறி 6 is equal to எனக்கு என்ன 6 னே கொடுக்கிறேன். ஓகே, சோ எனக்கு 0 1 2 3 4 எனக்கு இண்டெக்ஸே 4 பொசிஷன் தான் இருக்கு. ஆனா நான் அரே 6th பொசிஷன்ல எனக்கு 6 இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். அப்ப இது எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான். இது என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இதை ரன் பண்ணி பாக்குறேன். அரே ஆஃப் 6 ன்னு கொடுப்போம். ஓகே, சோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எக்ஸெப்ஷன் எங்க அப்படின்னா java.lang package. என்ன எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். என்ன அப்படின்னா என்னோட அரே சைஸை மீறி நான் ஒரு எலமெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இட் கம்ஸ் அங்க எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வருது. எந்த எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். எதனால அப்படின்னா இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 5 லென்த் தான் எனக்கு இருக்கு. ஆனா 6ல எனக்கு பிரிண்ட் ஆகணும். எனக்கு இண்டெக்ஸ் 4 பொசிஷன் தான் இருக்கு. ஆனா அதை மீறி நான் பிரிண்ட் பண்ண சொல்றதுனால
இட் கம்ஸ் அண்டர் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். சோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம போடக்கூடிய கோட்ல நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எந்தெந்த பிளாக் ஸ்ட்ரைக் பிளாக்ஸ் கேட்ச் பிளாக் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத we'll see in the next video. I hope so you're clear with what is exception handling, types of exceptions, என்னென்ன exceptions எல்லாம் இருக்கு, checked exception, unchecked exception இதெல்லாம் நீங்க clear-னு I hope so you're clear. நான் உங்களை next videoல பார்க்கிறேன். சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.